சென்னையில் வருமான வரித்துறை ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது. பூந்தமல்லி அடுத்த சாத்தாங்காடு பகுதியில் உள்ள ஜேடி மெட்டல் நிறுவனத்தில் வருமான வரி சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், தற்போது இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னையில தற்போது வரை 6க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். காலையில கிட்டத்தட்ட 5 குழுக்களாக பிரித்து ஒரு 20 வாகனங்கள்ல கிளம்பிய ஐடி அதிகாரிகள் தற்போது எந்தெந்த இடங்கள்ல இருக்கிறாங்கன்றதான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பூந்தமல்லி அடுத்த சாத்தாங்காடு பகுதியில் உள்ள ஜேடி மெட்டல் நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல தேனாம்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய SPL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலையும் வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதே போல பூக்கடை, திருவொற்றியூர், சாத்தாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் மெட்டல் நிறுவனத்திற்கு சொந்தமான கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த வருமான வரித்துறை சோதனை ஏற்கனவே இந்த தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த SPL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்தில் நடந்தது. அதன் தொடர்ச்சியாக மீண்டும் இதே இடத்துல நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாகவும், அது மட்டும் இல்லாம அதனுடைய தொடர்ச்சியாக அந்தந்த நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு டைப் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அந்த கம்பெனிகள் எல்லாத்துலயுமே தற்போது சோதனையானது நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினாலே அது வரி ஏய்ப்பு காரணமாக தான் சோதனையானது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுகிறது. அதன் காரணமாக தற்போது இவர்கள் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணத்திலையும் வருமானத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில தற்போது ஆய்வு, அதாவது அந்த சோதனையில என்னென்னலாம் டாக்குமெண்ட் கிடைச்சதோ அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சோதனை இன்று முழுவதும் நடைபெறுமா அல்லது நாளை வரைக்கும் நடைபெறுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் மாலையில அறிவிப்பார்கள். அது மட்டும் இல்லாம இந்த சோதனை இன்று காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை சென்னையில மட்டுமே 6 இடங்கள்ல சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை நாளை வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.